அசைந்தாடும் நாதம் இசைபாடும் சுவையாலே அசைந்தாடும் நாதம் இடர் சூழும் மலை மேவும் ஒளியாகும் ராகம் இடர் சூழும் மலை மேவும் ஒளியாகும் ராகம் ஆவினங்களும் மகிழும் இசையே புவிடுகில் உனையில் இசையே காவியம் அதில் திகழும் இசையே ஜீவிதம் அதில் புகழும் இசையே தீவினால் முதல் கீதமே தவழும் கோதையால் மதலை தூங்குமே இணையில்லாத கலையில்லாத எங்கும் புகழுடனே கனிந்து நிறைந்து விளங்கும் நாதம் அந்த ரீங்காரமே இன்ப கீதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம் அரியதோ நமச்சிவாய ஆதியந்தமம் 6-2-100 தேவர்கள் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாக்கியம் அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்சலத்தில் ஓரெழுத்தை அணிந்துதுக்க வள்ளிரேன் அஞ்சல் அஞ்சல் அண்டுநாதன் அம்பலத்தில் ஆடுமே என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் இசை மாமுனிவர் நாரத மகரிஷி கூறியபடியே வேடுபருவத்திலே வந்திருந்தாலும் எப்பணிகளும் செவ்வன சிறக்க தாயை சிறந்த கோவிலமல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமல்லை தாயும் தந்தையும் குருவையும் வணங்கி இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனின் அருளையும் பெற முடியும் என்றாலும் கூட இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்வதையும் இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறார் இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறார் அந்த மனிதன் வடித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழுகிறார் இறைவன் வாழுகிறார் இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறார் உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை ஒன்றும் நடப்பதில்லை இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறார் அந்த மனிதன் வடித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழுகிறார் இறைவன் வாழுகின்றான் இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும் இரண்டு மனிதர் சேர்ந்தபோது எண்ணம் மீறாகும் எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும் எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும் இறைவன் ஒன்றாகும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் படைத்த சிலையை எல்லாம் இறைவன் வாழுகிறான் இறைவன் வாழுகிறான் இசையால் அவரை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும் இசையால் அவனை மயங்க மனிதன் குணமாகும் இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும் இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும் இறைவன் மனமாகும் இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறான் அந்த மனிதன் வடித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழுகிறார் இறைவன் வாழுகின்றார் அப்படி மனித வாழ்விலே இறை வழிபாடு ஒன்று மட்டும்தான் துன்பங்களை எல்லாம் களைந்து மனித வாழ்விலே இன்பத்தை தரக்கூடியது அப்படி இன்பங்கள் பெற வேண்டும் என்றால் இறை வழிபாடு செய்தால் தமது குடும்பத்திலே பூஜை இறைகளை தீப விளக்கேற்றி என்ன சொல்றார் இறைவனை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக இருள் நீங்கி ஒளி பிறக்கும் அதுபோல வாழ்வும் எப்போதும் ஒளி பிறக்கும் என்றாலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் வியக்கும் சோலை நடுவிலே திணைக்கொள்ளை திணைக்கொள்ளையின் மத்தியிலே அழகான இந்த நீரோடை எல்லாம் பார்க்கின்ற பொழுது முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கினிலே நாதம் செய்து முத்தமிழை பாட வந்தேன் மூவேந்தர்களின் முன்னிலையிலே கற்பனையால் கடலமைத்து கலைஞர்களை எல்லாம் கடல் போல அமர வைத்து அந்த கண்ணீரை இங்கு ஆடவிட வேண்டும் என்ற அழகினை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு சத்தம் இந்த சத்தம் என்னவாக இருக்கும் ஆகா கண்ணீர் என்ற குரல்
வேடுவரு குயில் கூகிறது பாத்தீங்களா? இன்னொரு சத்தம் வந்து ஒரு தம்பி சத்தம் பார்த்தீங்களா? அழகுற ஆள் சத்தம், அத்தை சத்தம். அப்படியா? இருந்தாலும் இவ்விடத்திலே அழகான இந்த குயிலின் ஓசையை கேட்டவுடனே குழல் இனிது, யாழ் இனிது, அமிழ்தும் இனிது, இவள் எழுப்புகின்ற அந்த இன்ப தமிழ் ஓசை மனிதாக இருக்கின்ற பொழுது மூன்று தமிழும் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் காவியங்களும் ஒன்றாக திகழ்கின்ற இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது மூன்று தமிழும் ஒன்றாக சேர்ந்து விளங்குகின்றது. ஏனென்றால் தமிழ் என்னும் வெளிகளிலே அமுதமாக விளங்கக்கூடிய அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே, உயிருக்கு நிகரானது தமிழ் ஒன்றே. அப்படிப்பட்ட தமிழாகப்பட்டது இன்று வாழ்நிலையினாலே எப்போதும் படிப்படியாக என்னன்னு கேட்டீங்கன்னா ஆங்கில மோகம் வர 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 தமிழ் என்று குறைந்து கொண்டே வருகிறது. ஏனென்றால் இன்று தமிழிலே அதிக மாணவர்கள் தேர்விலே வெற்றி பெறுவதே மிக அரிதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இன்று வந்து கொண்டிருக்கிறது. என்னங்க காரணம்? ஆங்கில மோகம், கைபேசி. என்றாலும் கூட இவ்விடத்திலே மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நான்கு குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ, நான்கு குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ, அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, என்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. அதன் மொழியாலே மலரும் நான் செங்கமலம், செங்கமலம், மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, பனிமலையில் நனைந்ததென்ன மலர்விழிகள், உன்னை பார்க்கையிலே பேசிடுமோ கிளிமொழிகள், பனிமலையில் நனைந்ததென்ன மலர்விழிகள், உன்னை பார்க்கையிலே பேசிடுமோ கிளிமொழிகள், திருக்கணிகள் காய்த்ததென்ன ஒரு கொடிகள், இருக்கணிகள் காய்த்ததென்ன ஒரு கொடியில், அது விழுந்தனவே தவழ்ந்ததென்ன என் மடியில், அது விழுந்தனவே தவழ்ந்ததென்ன என் மடியில், என் மடியில், மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. இளநகைதான் நீ எழுதும் சிறுகதையோ, அதன் இதழ் தோன்றும் நாணந்த முன்னுரையோ, இளநகைதான் நீ எழுதும் சிறுகதையோ, அதன் இதழ் தோன்றும் நாணம் தான் முன்னுரையோ, இடம் தந்தால் கிடைப்பதெல்லாம் தொடர்கதையோ, இடம் தந்தால் கிடைப்பதெல்லாம் தொடர்கதையோ, அந்த இலக்கியத்தில் இருந்தால் தான் முடிவுரையோ, நான்கு குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ, அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, என்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. இப்படி மூன்று தமிழ் படைத்தாலும் கூட இவள் அழகை வர்ணிப்பதற்கு 1000 நாவுகள் படைத்த ஆதிசேடன்
என்னாலும் முடியாது என்றாலும் கூட இவள் பாடுகின்ற பேசுகின்ற மொழிகள் எல்லாம் தவழ்ந்து வருகின்ற அழகான பூக்கும் காற்றிலே இவள் ஒளிகளை பார்க்கின்ற பொழுது சில்லென்று காற்றிலே தவழ்ந்து வருகிறாள் இவன்றதை சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே நின்றது போல் நெடுந்தூரம் மனம் பெருமோ வாழ்வே இவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவார் பருகிட தலை குனிவாள் காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ சேற்றினில் வளர்ந்த செந்தாமரையோ செவந்தி பூச்சரமோ இவள் சேற்றில் வளர்ந்த செந்தாமரையோ செவந்தி பூச்சரமோ இவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் கண்களின் ஈரம் நிலைத்தவளோ அது கடலினில் கொண்டு கரைத்தவளோ கண்களின் ஈரம் நிலைத்தவளோ அது கடலினில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசைகளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ இவள் பெண்ணுக்கு பெண்ணே பேராசைகளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ இவள் செந்தமிழின் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ விண்மீன்களை மலராய் அணிந்தவளோ மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ விண்மீன்களை மலராய் அணிந்தவளோ மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிடச் செய்யும் மோகினியோ இவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் இவள் பருகிட தலை குனிவாள் விஜயா ஜுவல்லரி விஜயா ஜுவல்லரி தாஞ்சூர் விஜயா ஜுவல்லரி அன்பு அண்ணார் அவர்கள் எமக்கு 100 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நன்றி கிடந்த வணக்கம்.
உருப்படி அங்கும் இங்கும் ஆகும். பொன்மகள் வந்தாள் ஒரு கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாள் ஒரு கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாள் ஒரு கோடி தந்தாள் பூமியிலே வாசல் பொங்கும் தேனாக. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் காவினி வா. சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் என்றென்றும் வணக்கும் வணக்கும் யோகமே வா. வைரமோ என்பசம் வாழிலே பரவசம் வைரமோ என்பசம் வாழிலே பரவசம் வீதிகள் ஊர்வலமும் விழியெல்லாம் நவரசம். பொன்மகள் வந்தாள் ஒரு கோடி தந்தாள் பூமேனி வாசல் பொங்கும் தேனாக. லா 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 லா. செல்வத்தின் விரிப்பில் கிடப்பேன் வெல்வத்தின் விரிப்பில் நடப்பேன் செல்வத்தின் விரிப்பில் கிடப்பேன் வெல்வத்தின் விரிப்பில் நடப்பேன் ராஜனாக. இன்பத்தின் வனத்தில் குளிப்பேன் என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன் வீரனாக. திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம் திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம் மனதிலே நிம்மதி மலர்வதோ புன்னகை. பொன்மகள் வந்தாள் ஒரு கோடி தந்தாள் பூமேனி வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. லா 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 லா. போதுமா? ஆளே காணா சேர் மட்டும்தான் கிடக்குது. பலே வெள்ளையத்தாவா பலே. வீட்டுக்கு போகிறவங்க ரெண்டு ரெண்டு சேரை தூக்கிட்டு வீட்டுக்கு போங்க. யார் நீங்கள்? என்னை வழிமறிக்கக்கூடிய காரணம் என்ன? தாங்கள் யார்? வரும் வழிகளை அழகான ஒரு மான் குட்டியை துரத்தி வந்தேன். யார் நீங்களா? மான மான் மான எங்கே பார்த்தீங்க? வெள்ளிமலைக்கும் இடையில. மானை அங்கே இடையில பார்த்துவிட்டு எதுக்கு இங்கே வந்தீங்க? இடையில பார்த்த மான் இந்த இடத்து வனத்துக்குள்ள மான் இங்கே வரல. வந்திருக்கு நீங்கள் சொன்னா துரத்தி வந்தது நானு, காவல் காக்கிறது நானு. அப்ப நான் சொல்றதை நீங்க வந்து நம்ப மாட்டீங்களா? நான் சொல்றது பொய்யா? அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? அடுத்தவங்க பொருளுக்கு எப்பொழுது ஆசைப்படுறவங்க நாங்கள் கிடையாது. ஆசைப்பட மாட்டீங்கல்ல? அப்ப என்னுடைய மான்குட்டியை நான் உள்ள போய் ஒருவரே அத்துமாரி உள்ள நுழையிறது தப்பு. அதாவது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா ஆசைப்பட்ட பொருள் அடுத்தவங்களுக்காக இருந்தாலும் நாங்க அடையாம விட மாட்டோம். எப்படி? அதுவும் நம்மளுக்கு வேணாம்ப்பா. சரி சரி சரி. எத்தாய் அத்தா எத்தாய் இங்கே வாத்தா, இங்கே வந்து உட்காருங்கத்தா.
என்னமோ 100 நாள் வேலைக்கு கிளம்புற மாதிரி கிளம்பி போயிட்டுருக்கிய. கிளைய வேஷமே உங்களுக்கு ஆச்சியம் போட போகுது. அப்புறம் எந்திரிச்சு போனீங்கன்னா அப்புறம் வேணாம்னு சொல்லிடுவேன். ஆமாம், எங்கேருந்து வரீங்க? வெள்ளிமலையிலிருந்து. சரி, மானை பார்த்தது இடையில தேடி வந்தது ஆண்மானா பெண்மானா? பெண்மான். 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 குட்டி போட்ட மானா குட்டி போடாத மானா? குட்டி போடாத மான். குட்டி போடாத மான். சரி, மானை பார்த்தீங்களே, மானை பார்த்தா கையோட பிடிச்சிருக்க வேண்டியதானே? பிடிக்கலாம்னு நினைச்சு இந்த மான் என்னோட விளையாடணும்னு ஆசைப்பட்டது. விளையாடணும் ஆசைப்பட்டது. அதனால இந்த மான் குட்டியை ஆசைப்பட்ட மானை கையால பிடிக்கன்னு வந்திருக்கீங்க. ஆமா ஐயா, மானை பிடிக்கிறதுல எத்தனையோ வகைகள் உண்டு. சரி, புளி வெட்டி மானை பிடிக்கலாம், மானை வச்சு மானை பிடிக்கலாம், ஓஹோ மானை காமிச்சு மானை பிடிக்கலாம். ஆனா அப்படி எல்லாம் மானை பிடிக்காம மானை கையால தான் முடிப்பேங்கிறீங்களா? அது எப்படி? கையால தான் பிடிக்கணும். இந்த மான் அப்படிப்பட்ட மானு. அதனாலதான் இந்த மான் குட்டி கையால மானை கையால பிடிக்கணுங்கிறீங்களே. சரி, எதை அடிப்படையா கொண்டு மானை கையால பிடிக்கலாம்? இந்த மானுக்கு எந்த ஒரு காயத்தை ஏற்படுத்தாம பிடிக்கணும். எந்த ஒரு காயத்தையும். ஆமா, நீங்க சிறு காயம் கூட மானுக்கு எந்தவித காயம் இல்லாம மானை பிடிக்க போறீங்களா? அப்படியெல்லாம் மானை உங்களால பிடிக்க முடியுமா? முடியும்ன்றதால வந்திருக்கேன். ஒரு காலத்துல பிடிச்சா, ஒரு காலத்துல நான் நடக்கிறேன்னா இடத்துக்கு சொந்தக்காரன், நான் நடக்கிறேன், நீ சரி நடக்கிற. நான் மான்குட்டியை பார்க்கறதுக்காக நடக்கிறேன். ஒன்றும் பார்க்க வேணாம். ஒரு காலத்துல சிவபெருமான் மானை பிடிச்சா, நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். வாயா இங்க. ஒரு கலைஞனை நடிக்க விட மாட்டீங்களப்பா. உங்களுக்கு பொறுக்க மாட்டேன். பொறாம வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு இடைஞ்சல் இருக்கலாம். இடைஞ்சலே வாழ்க்கையா இருக்கலாமா? எனக்கு இடையூறு செய்வது தாங்கள் தானையா? சுற்றுலாத்தலமாய் சுற்றி சுற்றி வந்துச்சு முடியல. சரி, மானை பார்த்தேங்கிறீங்கல்ல? பார்த்தேன். உங்க அப்பா பெயர்? சடையன். வேடுவரே, வேடுவரே, இங்கே வாங்க. குட்டி ஓட்ட பூனை படுத்தி சுற்றி சுற்றி வரும். அது புடுகு பூனை படுத்தி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு கொண்டுக்குள்ளே. கொடிக்கா பூனை, கொடிக்கா தொங்குது. இங்கே பாருங்க, உங்கள் அப்பா பேர் என்ன? சடையன். சடையாண்டி மகனா? அட, உங்க அப்பா எனக்கு நல்லா தெரியுமாப்பா. என்னங்க சொல்றீங்க? நல்ல மனுஷனாச்சு உங்க அப்பா. ஆமா, எங்க அப்பாவை தெரியாத ஆள் யார் இருக்க முடியுமா? இந்த டாஸ்மார்க் கடையில் சுண்டல் விற்கிறோம். டாஸ்மார்க் கடையில் சுண்டல் அங்க ஒரு சடையாண்டி இருக்கு. எங்க அப்பா வெள்ளிமலை சடையனியா? வெள்ளிமலையை சேர்ந்த சடையாண்டி மகனா? மாப்பிள, நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியும். நீங்க யாருன்னு எனக்கும் தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது ஊருக்கே தெரியும். ஊருக்கே தெரியும்ல. நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை? எதுக்கு எதுக்கு? ஒற்றுமையா செயல்பட்டோம்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. பாத்தீங்களா? இப்ப உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன தேடி வந்தீங்கன்னு. நான் தேடி வந்தது ஒன்னத்தான். ஒன்னத்தானா? ஒன்னத்தான அழகான உன் தங்கச்சி மாப்பிள. எனக்கு தெரியும் மாப்பிள, தங்கச்சியை தான் தேடி வந்தீங்க. மாப்பிள, என்ன மாப்பிள? உங்களை பிள்ளைய தேடி வந்ததெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆமா, நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறதும் பெரிய விஷயம் கிடையாது. சரி, நாளைக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நகை நட்டு போடல, அது ஓடல, இது ஓடலன்னு சொல்லி என் தங்கச்சியை கொடுமைப்படுத்தப்படாது. மாப்பிள, கவலையப்படாதீங்க. உன் தங்கச்சிக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் நான் ஒவ்வொரு நகையை நான் போடுறேன். அது போதும் மாப்பிள, நீங்க விரட்டுற மாதிரி விரட்டுங்க. இந்த நான் அங்க இருக்கிறவங்களை பூரா முன்னால கூட்டிட்டு வரேன். எங்க காணும் மகனே,
மகனே லோகிதாசா ஏதாவது பேசுல மகனே லோகிதாசா காசிநாதா கங்காதரா காசிநாதா சிவகாமி சங்காத்ரா. ஏங்க இப்படி தாங்க பார்த்தீங்கன்னா போன வாரம் கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு இந்த பாவடையை தூக்கிட்டு வந்துட்டாப்புல. இந்த ஆளை நம்பி நீங்கள் யாரும் வராதீங்க. இந்த பாவடை போன வாரம் அங்கே அப்படி தானே எடுத்துகிட்டு வந்தேன். அங்க கிடையாது, இங்க நாடகம் நடக்குது. அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். அப்படி சொல்றா. கையை பிடிச்சி கூட்டிட்டு போனா. பழுத்து குறமான்களே ஒரு மன்னர் கணிவன் நீங்களே பழுது குறமான்களே ஒரு மன்னர் கணிவன் நீங்களே சிலை தப்பி எந்த கை கண்ணைக்கு தப்பி சிலை தப்பி எந்த கை கண்ணைக்கு தப்பி சிந்தை பயக்கமுடி தப்பி தப்பி என்று பழுது குறமான்களே ஒரு மன்னர் கணிவன் நீங்களே. யார் காணும் சின்னர் வேடரே மான யார் புணத்தில் வந்து தேடுறே யார் புணத்தில் வந்து தேடுறி நீ கண்ட மானுக்கு காலுண்ட கையுண்டா மானுக்கு காலுண்ட கையுண்டா நீ கண்ட மானுக்கு காலுண்ட கையுண்டா நெருக்கு பார்த்ததை உண்மையை சொல்வீர யார் காணும் சின்னர் வேடரே மான யார் புணத்தில் வந்து தேடுறி. கதை பாட்டு பாடுவீங்க. அப்புறம் என்னட்ட பாடுற பாட்டு தானே. அப்படியா? அடுத்த கதை பாட்டுலாம் பாட மாட்டீங்களா? மாப்பிள சிங்கம் தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் நீங்க யாரு தேடி வந்திருக்கீங்க? மாப்பிள சிங்கம் மாப்பிள தேடி வந்தவரே ஐயோ மச்சான் மன்னாரு ஒப்ப எப்படி செஞ்சாரு இப்படி வச்சு ஆண்ணையில் அந்த ஆட்டோ உனக்கு நல்லா இருந்துச்சியா? ஆமா. அரே சாமி பாருங்க, மேலே வானம் கீழே பூமி எல்லாம் ஒரு சான் வைத்துக்கா சாமி. நீ பேசுறல்ல என் சிங்கத்திரி நீ ஆடிப்பாரு. என்ன சொல்ற? ஒரு சான் வைத்து கீழே சாமியா சாமின்றாங்க. இதை இந்த கட்டையை வச்சு பின்னாடி இடிச்சிருந்தா உன்னை சாகடிச்சிடும். அதுக்கா அடிவிட்ட புட்டுக்காரி வளவி குண்டக்காரி குட்ட பிள்ளை கருகமணி போட்ட புள்ளு சின்ன பிள்ளை செவத்த பிள்ளை சிங்காரமா புள்ள செவத்த புள்ள சிங்காரமா புள்ளை சின்ன புள்ள இத்த தண்ணி புள்ள கத்தரமா ஆடு புள்ளு ஏங்க உங்களுக்கெல்லாம் குண்டி சின்னதா இருக்கு, நீங்க சுத்திருக்கீங்க. என் குண்டி கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா? சுத்தம்ல நானும் சுத்துறதுக்கு தான் எல்லாம் முயற்சி செய்யறேன். எங்க அத்தைக்கு பின்னாடி டான்ஸ் பாம்பு டிக்கி பெருசு. குத்தடி குத்தடி ஜெயினக்கா குனிஞ்ச குத்தடி ஜெயினக்கா குத்தடி குத்தடி சிவகாமி குனிஞ்சு குத்தடி
உட்கார முடியல குனிய முடியலன்னு. லூசு கண்ணா குண்டி குறையும் ஆடு இப்படி ஆடிதான் எனக்கு குண்டி குறைஞ்சிச்சு. வேற அப்படிலாம் ஆடாதீங்க. எங்க அத்தை உட்காந்து எந்திரிக்க முடியாது மூலம். குத்தடி குத்தடி சைனக்கா இவளும் தெளிவா தாயா உட்கார்றா. பெரிய முட்டை கோசை விட்டுருக்காங்க அதுக்கு. எங்க அத்தை போட்ட குசா கூடலூர் யானை அங்க வீசுது பூரா மூக்க மூடுதுப்பா. அந்த அளவுக்கு வாட வருது. அடி குசுமுலிக்கு என்னத்தை திண்டு தொலைஞ்சாலும் குத்தடி குத்தடி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன். எவ்வளவு நேரம் பொறுமையா ஆடு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உட்காரணும் நம்ம நட்ட குத்துல நிக்க வைங்க. கொஞ்சம் டயர்டா இருக்கு. அந்த பிள்ளை இன்னும் உட்காரல. நீ ஆரம்பிக்கிறது நீதே ஆரம்பிக்கிற. லைட்டா போட்டு போயிருக்க கூடாது. இன்னும் காலில் பிய வீசிட்ட போல தடவுரை கண்ணுக்கிட்டு அப்பயே சொன்னேன் ஒழுக்கமா போனாலும் நல்ல லைட்டை கிட்ட போய் குத்தடி குத்தடி செய்யணும். மூலம் அதனால உட்கார்ந்தாராது. நான் என்ன சொல்றேன், அந்த அம்பை உள்ள விட்டீங்கன்னா அப்படியே மூளை வெளியில வந்துடும். கொஞ்சோண்டு தீல காட்டி வா. ஏசா வாட்டி காட்டுங்கன்னு வைங்க. நான் தான் பிரபுதேவாக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? ஆமா உட்கார்ந்து ஆடாம வேற ஆடுங்க வேடுவரே. உங்க ஊர் சுருட்டை காமிங்க சரியா வந்து. நின்னுக்கிட்டே சின்ன பிள்ளை செவத்த பிள்ளை. நீ மட்டும் இந்த வேடுவர் மாதிரி ஆடிட்டேன்னா இங்க இருக்கிற சம்பளம் பூரா உனக்குத்தான். பாரு பறவையை பிடிப்பாரு பாரு. குழந்தையா இருக்கும்போது பாம்பை முழுங்கிட்டாரு. ஏங்க இந்த மாதிரி கொய்யாப்பழம் புடுங்குறாட்டு தானே? அது எனக்கு தெரியுமே. அவர் மைக்கு களி வாய வச்சே ஓட்டுவான். அம்புடு பேர் வாங்க, அம்புடு பேர் வாங்க, அம்புடு பேர் வாங்க. கட்டமுட்டா அவர் அப்படித்தான் பண்றாரு. இது உட்காராது. என்னத்த உட்காந்து ஆடணும் இல்லையாத்த? என்ன இப்படி எல்லாம் புடுங்குனீங்க? சரி என் தங்கச்சியை கூப்பிட்டேன். மா இப்படித்தானே அவர் புடுங்கினாரு. இந்த கேமரா நல்ல பதிவாகணும். மக்கள் இந்த கேமரா உன் புருஷன் பார்க்கணும். தூக்கி போட்டு ஊமை குத்த அவனை குத்தணும். ஆச்சி மா வாடம்மா தங்கச்சி. மா Oh
நாக்காளி சென்னைக்கு அண்ணா. போட்ட மாடு மாதிரி. அண்ணே அம்மா எதற்கு அழைத்தீர்கள்? வா. அண்ணா அண்ணா என்னண்ணா நடிக்க விட மாட்டேங்கிறேன். என்னண்ணா பெரிய அர்ச்சந்திர நடப்பு உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. எங்கண்ணே இன்னொரு தரம் எதிர்பார்க்கிறேன் கூட்டத்துல போய் வாய மூடுறி நீ. அண்ணா இன்னும் எதிர்பார்க்கிறேன். இருத்தா இங்க பாரு. என்ன மாமா? சிவகாமி ஒரு நல்ல டான்ஸர். ஆமா மாமா. ஏற்கனவே வயிற்றுல புள்ளைய வச்சிருக்க. ஆமா மாமா. வாய் வயிறுமா இருக்க. ஆமா மாமா. ரொம்ப குதிக்காத சொல்லிட்டேன். இல்ல மாமா சோப்ரோசா ஒன்று இருக்காது. உப்புராஜாவுக்கு இல்ல உப்புராஜாவுக்கு ஐயோ சத்யபிரியாக்க சண்டைக்கு வந்துட போகுது. அம்மா உப்புராஜாங்கிற அம்மா இல்ல நான் சொல்லல. யூடியூப் போடுறது நல்லா உங்க பஞ்சாயத்துக்கு நான் வரலப்பா. நான் சொல்லல. ஐயோ அம்மா தங்கையே நம்ம இடத்திற்கு வேடுவர் வந்திருக்கின்றார். அம்மா இதற்காக வந்தாரா? மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுறாருமா இப்படிங்கிறாரு. ஆடுறதுக்கு வந்தாருன்னா அப்படி போய் ஆடிட்டு போக சொல்லுங்களேன். அங்க மண்ணு காலில் ஒட்டுதுன்னு இங்கே ஆடிக்கிட்டு இருக்காருமா. கிறுக்கு முண்டை அடியாய். அப்படி மண்ணு காலில் ஒட்டுனா அப்புறம் என்ன செய்யறது? அந்த பேச்சக்கிட்டு பேசாதமா. ஏன் உட்காந்து ஆடுறாருமா? பேசாதமா. உட்காந்து ஆடுனா அப்போ உங்ககிட்ட தான் உட்காந்து சொல்ல வேண்டியதானே. என் தங்கச்சி கிட்ட ஆட மாட்டேன். என் தங்கச்சி ஆட ஆரம்பிச்சிருச்சுன்னா வேடுவர் தாங்க மாட்டார். வேடுவர் மானத்தேடி வந்திருக்கின்றார். வந்தவான் வந்திருக்கா வரலையாங்கிற வரவேற்பு கொடுத்தீங்களா குடிக்கலையா? கொடுத்துட்டோம்டா. இருந்தாலும் இடத்துக்கு தலைவை நீங்க தானே. ஆமா. நீங்க வரவேற்பு கொடுத்தா தான் நம்ம இடத்துக்கு சிறப்பு. நான் வரவேற்பு. மான் வந்திருக்கா வரலையாங்கிற பதில சொல்லி உள்ள அனுப்புங்க. சரி. முருகனுக்கு பூஜைக்கு உண்டான ஆயுதங்கள் நான் செய்து கொண்டிருக்கிறேன். சீக்கிரமாக தயார் பண்ணுங்கள். வருகிறேன். ஏன்னா கிட்ட பண்ணீங்க உட்கார்ந்து ஆனீங்கல்ல. வருக வணக்கத்துக்குரிய வேடுவரே. வந்த காரணத்தை அண்ணனும் தோழியும் எடுத்து உரைத்தாலும் தாங்கள் குறைவுன்னு நான் அதை கேட்கிறேன். எதுக்காக வந்து அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். அடியே கிளவஞ்சின்னு இருக்கிறீ உங்க திறமை உங்களுக்கு தெரியாதுமா. எனக்கிட்ட உட்காந்து ஆனீங்கல்ல. இப்போ வந்து வள்ளியம்மட உட்காந்து ஆடுங்க பார்ப்போம். சரி பார்ப்போம். எங்க வள்ளியம்மா எல்லாத்தையுமே அவுட் பண்ணிடுவாங்க. அவங்கள்ட்ட உட்காந்து ஆடுங்க. குடுமையை